பஸ் லுக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தோட பஸ் லுக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து ஆர்வமாக நம்ம வந்து பார்க்க இயரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து ரொம்ப கூஸ்பம் ஏற்படுத்துகிற ஒரு பஸ் லுக் மாதிரி இல்லவே இல்லை. ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப சட்டிலாக, ரொம்ப ஆரவாரம் இல்லாத ஒரு பஸ் லுக்காக இருக்குது. ஸோ ஹைவேல அஜித் இவங்க ஒரு ட்ராவல் பேக்கை கையில் வச்சுக்கிட்டு நடந்து வர மாதிரி இருக்குது இந்த பஸ் லுக்கில். ஸோ சாலிடாக இந்த போஸ்டரில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேப்சர் லைன் ஒன்று போட்டிருக்காங்க, அவர் பாதையில் அவர். ஸோ தல அஜித் இவங்களுக்குன்னு வந்து தனி பாதை இருக்குது. ஸோ அதை தான் இந்த இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த கேப்சர் லைன் வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட அந்த ஒன்லைனை சார்ந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி லுக்கில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த லுக்கில் தான் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூமெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப உண்மையிலே இந்த படத்தில் இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் காப்பாக வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுதுங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்த உடனே எனக்கு தோணுன ஒரு ஒப்பீனியன் இது மட்டும்தான். பட் இந்த படத்தில் இவங்க வந்து டபுள் ஆக்ஷனில் வரப்போகிறாங்க. ஸோ படம் வந்து ஹைவேல ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்க போகுது. பட் வந்து ரோடு ஆக்ஷன் மூவியாக தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இதை தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் உண்மையிலே வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் ரொம்ப யதார்த்தமாக இருக்குங்க. ரொம்ப கேஷுவலான ஒரு பஸ் லுக்கு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பஸ் லுக்கை அஜித் இவங்க படத்துக்காண்டி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமாக ஆகுது. ஸோ ரொம்ப எதிர்பார்த்தோம்ல. ஸோ குட் பேட் அக்லி படம் மாதிரியே ஒரு முரட்டுத்தனமான ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டில் ஒரு பஸ் லுக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க. பட் வந்தது ரொம்ப சாதாரணமான ஒரு பஸ் லுக்கு, ரொம்ப யதார்த்தமான ஒரு லுக்கு, கேஷுவலான ஒரு லுக்கில் வந்திருக்காப்புல. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த லுக்கை பார்க்குறப்ப இந்த பஸ் லுக் போஸ்டரில் அவர் பாதையில் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன்லாம் வரப்போ உண்மையிலே வந்து படம் நாம் நினைக்கிறத விட வேறு மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்குறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் உண்மையிலே இந்த படம் வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக தான் இருக்க போகுது. ஸோ இதை தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ படத்தில் வந்து அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ திரும்பவும் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ரிலீஸ் டேட்டு எப்போங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. ஒரு சில பேர் வந்து படம் வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் இந்த 2 டேட்டுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் ரிலீஸ் டேட்டை இவங்க மென்ஷன் பண்ணாமல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே லைக்கா ப்ரொடக்ஷன் விடாமுயற்சிக்கு ஒதுக்கப்பட்ட டேட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத இவங்க தான் வந்து சொல்லணும். எப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. படத்தோட ஷூட்டிங் வந்து தாறுமாறாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அஜர்பைஜானில் படத்தோட ஷூட்டிங் வந்து அஜித் இவங்க இல்லாமல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பர்சனல் ஒர்க்காக இப்போ அஜித் இவங்க சென்னை வந்திருக்காங்க. ஸோ முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து மேக்ஸிமம் வந்து 4-5 நாள் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் அஜர்பைஜானில் தல அஜித் இவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் படத்தோட ஷூட்டிங் ஜூலை எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஆனால் ரிலீஸ் டேட் எப்போ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ படம் உண்மையிலே வந்து அதிரி புதிரி ஆக்ஷன் படம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. படத்தோட பஸ் லுக் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு உண்மையிலே இந்த பஸ் லுக் வந்து சற்று ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா 1.5 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தோட அப்டேட்டு. ஸோ என்கேஜிங்காக ஆடியன்ஸை வச்சுக்கிறதுக்காண்டி இவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு தான் இங்கே நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அஃப்கோர்ஸ் தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரவாரம் இல்லாத ஒரு மாசான ஒரு மனிதர் தான். அதே மாதிரி தான் அந்த போஸ்டரும் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு டீசர் விட்டுருக்கலாம், இல்லை ஒரு கிளம்ஸ் வீடியோ விட்டுருக்கலாம், இல்லை இந்த போஸ்டரே வந்து ஒரு கிளம்ஸ் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி ஆடியன்ஸ்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணியிருக்கலாம்.
பட் இந்த மாதிரி ஒரு வித்தவுட் கூஸ்பம் இல்லாத ஒரு நார்மல் போஸ்டரை வந்து இவங்க ஏன் ஃபர்ஸ்ட் லுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. என்ன ஒரு கான்செப்டில், என்ன ஒப்பீனியனில், என்ன ஒரு டிசிஷனில் இந்த மாதிரி ஒரு போஸ்டரை இந்த படத்துக்காண்டி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுக்கு வந்து உண்மையிலே பெட்டராக எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபேன்ஸு க்ரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒருவேளை வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் க்ரியேட் பண்ண போஸ்டரே வந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்காக விட்டுருந்தா உண்மையிலே வந்து தாறுமாறாக இருந்திருக்கும். எனிவேங்க, இந்த படம் உண்மையிலே நான் அடிக்கடி சொல்கிறது தான், விடாமுயற்சி உண்மையிலே வந்து சர்ப்ரைஸுகள் நிறைந்த ஒரு திரைப்படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் விருந்தாக இருக்கும். இந்த படம் உண்மையிலே வந்து அதிரடி ஆக்ஷன் படம் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த படத்தில் நாம் பார்க்க போகிற அஜித் இவங்களோட லுக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அஜித் இவங்களோட லுக்கை பார்க்குறப்ப உண்மையிலே நிறைய பேத்துக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியனை நான் திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து அஜித் இவங்க இன்டர்நேஷ்னல் காப்பாக வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த படத்தோட வில்லனா அஜித் இவங்களே வந்து பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன்னா, படத்தில் அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷனில் வரதா ஏகப்பட்ட செய்திகள் நாம் வந்து கேள்விப்பட்டோம், நாமளும் பேசியிருந்தோம். ஸோ அதன்படி பார்க்கையில் ஒரு லுக்கு இன்டர்நேஷ்னல் காப்புனா இன்னொரு லுக்கு கண்டிப்பாக வந்து டெவிலாக தான் இருக்கணும், அது அஜித்தாக தான் இருக்கணும். எனிவே வேறு யாருமே இந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணவே இல்லை, பர்டிகுலராக ரிலீஸ் டேட்டும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து தாறுமாறான சர்ப்ரைஸான பல அப்டேட்டுகளை நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எனிவேங்க, ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், படத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்த்து எந்த ஒரு படத்துக்குமே போகாதீங்க. ஜஸ்ட் ஒரு படத்தை எப்படி சொல்கிறதுன்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பாருங்க, அவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். ஸோ போஸ்டர்லேயே அதை தான் சொல்ல வந்திருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வேணாம். நார்மலாக ஒரு ஆக்ஷன் படத்தை பார்க்குறதுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் தேவைப்படுமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் வச்சுருங்க. ஸோ ரொம்ப ஹைப்பை எதிர்பார்க்காதீங்க. மேபி படத்தோட அப்டேட் வரத்துக்கு இவ்வளோ வருஷம் ஆனதுனால செம்மையான ஒரு ஹைப்பை ஏற்றுற மாதிரி ஒரு போஸ்டர் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் வந்தது ரொம்ப யதார்த்தமான, கிளாஸான, மாஸான, டீசெண்டான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. ஸோ ஆரவாரம் இல்லாத விடாமுயற்சி படத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.